கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு குளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒரு நூலகத்தை திறந்து வைப்பதற்காக நாளை திமுக அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வருகை தர உள்ளார்கள். இதற்காக அரசு கல்லூரிக்கு செல்லும் சாலையை முழுவதுமே நகராட்சி நிர்வாகம் இன்று காலையிலிருந்து சுத்தப்படுத்தும் பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அந்த கல்லூரியின் முகப்பு பகுதியில் உள்ள அந்த நுழைவாயில் முன்பு சற்று நேரத்துக்கு முன்னர் நகராட்சிக்கு சொந்தமான அந்த ஜேசிபி வாகனம் அங்குள்ள அந்த செடிக்கோள்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அப்போது கல்லூரிக்கு அருகே உள்ள தர்பூசணி கடையில் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வந்த அந்த பெரிய வடவாடி கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் மகனான ஐயப்பன் என்பவர் அந்த ஜேசிபி சுத்தப்படுத்தும் பகுதியில் இருந்து மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு வேலியை தூக்கி கொண்டு வந்தார். அதே சமயம் ஜேசிபி இயந்திரமானது அந்த இயந்திரத்தை ஓட்டிய ஓட்டுநர் திடீரென பின்பக்கமாக வண்டியை நகர்த்தியதால் இந்த ஜேசிபி இயந்திரத்தின் முன்பக்கத்தில் இந்த பக்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த இரும்பிலான பக்கெட்டானது ஐயப்பனின் கணுக்காலை அழுத்தி நசுக்கியது. இதனால் அவரது அலறல் சத்தம் கேட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து சுற்றி இருக்கிறவங்க கூச்சலிடவே ஜேசிபி வாகனம் அங்கிருந்து நகர்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கால் விரல்கள் முற்றிலுமாக நசுங்கிய நிலையில் தற்போது ஐயப்பன் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையை கொண்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பன் காலை இந்த ஜேசிபி வாகனம் நசுக்கும் வீடியோ தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது இந்த உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக இந்த விருத்தாச்சலம் நகராட்சி நிர்வாகம் அவசரமாகவும் போதிய பாதுகாப்பு இல்லாமல் செய்த காரணத்தினால்தான் ஒரு கூலி தொழிலாளியின் கால் விரல்கள் முற்றிலுமாக நசுக்கிய சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஐயப்பனுக்கு இந்த அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக தற்போது எழுந்துள்ளது. உதயாஸ்ரீ, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி. கால் பக்கெட்டு கீழே இருக்குடா. கீழே இருக்கு, பக்கெட்டு தூக்குடா. போயிடுச்சு. ஏய் 108 போன் பண்றா. அவன் காலை நசிட்டான். காலை